நீங்க இந்த போட்டியில கலந்துட்டு ஜெயிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படியே அப்பா ஜெயிச்ச மாதிரி இருந்திருக்கும். மீரா, வாங்க வாங்க, நாம போய் மற்ற போட்டிகளையும் பார்க்கலாம். நீங்க பசங்களை பார்த்துட்டு இங்கே இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வணக்கம். வணக்கம் அண்ணா, என் பேர் நரேஷ். நான் பிரீத்தம்புராலேருந்து வரேன். நானும் குதிரை போட்டியில் கலந்துக்க போகிறேன். ஆனால் சில காரணங்களால் என்னோட குதிரை இங்கே வரல. நான் உங்ககிட்ட கேட்க வந்தது என்னன்னா, உங்ககிட்ட வேற குதிரை ஏதாவது இருக்கான்னு. என்னப்பா, நீ எப்படி போட்டியில் கலந்துக்கலான்னு வந்த? குதிரையே இல்லாமல் குதிரை போட்டியில் கலந்துக்கலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பரிசு இல்லை. எங்கிட்ட அதிகமாக இருந்தால் உனக்கு தாராளமாக எடுத்து கொடுக்கறதுக்கு. இங்கே பாருங்க, இங்கே மக்கள் குதிரையை ஓட்ட தான் வருவாங்க. குழந்தைங்களை குதிரை மேலே உட்கார வச்சு வேடிக்கை காட்ட இல்லை. இப்போ இந்த அற்புதமான நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு பெண்களுக்கான பானை போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கும். யார் யாரெல்லாம் பானை போட்டிக்கு பெயர் கொடுத்திருக்காங்களோ அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வரணும். அண்ணா தெரியுதா? இதோ ஆரம்பிக்க போகுது பெண்களுக்கான பானை ரேஸ். தலையில பானையை வச்சுக்கிட்டு இந்த பெண்கள் நிரூபிச்சு காட்ட போறாங்க. தேவைப்பட்டா அவங்க வீட்டுக்கு தண்ணியை எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்து சேர்க்க முடியும்னு. நம்ம ஊர் தரப்புல அவங்க பானை போட்டியில கலந்துக்கிறாங்க. கமலா சித்தி கண்டிப்பா பரிசு ஜெயிக்கணும். இந்த வருஷம் நம்ம ஊர் தரப்புல இருந்து போட்டியில கலந்துக்க போறதுக்கு நரேஷ் போக போறாரு. இப்ப கடவுள்கிட்ட நான் இதைத்தான் வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் நாம இந்த டிராஃபியோட தான் ஊருக்கு திரும்பி வரணும். இப்ப நரேஷ் சித்தப்பாவும் அப்பா மாதிரி பரிசு வாங்கிட்டு